யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறான். ஓகே, அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு. பிதா குமாரன் எதுவுமே தானாக செய்யறது கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, குமாரன், அதாவது பிதா எதை அவருக்கு காண்பிக்கிறாரோ, பிதா குமாரனுக்கு எதை காட்டுறாரோ, பிதா குமாரனுக்கு எதை சொல்லி கொடுக்கிறாரோ, அவர் என்ன சொல்றாருன்னா, வாட் எவர் ஃபாதர் ஷோஸ், பிதா எதை காண்பிக்கிறாரோ, பிதா எதை செய்கிறாரோ அந்த காரியத்தை தான் குமாரனும் இந்த பூமியில் செய்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் எனக்கு காட்டுகிற காரியத்தை தான், நான் எதுவுமே தானா செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு காண்பிக்கிற காரியத்தை தான் நான் இந்த பூமியில் செய்கிறேன் அப்படின்னு ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, குமாரனை அவர் அதிகமாய் நேசிக்கிறாரு. பிகாஸ் ஃபாதர் லவ்ஸ் த சன் அப்படின்றார். ஏனென்றால் குமாரனை பிதா தாமே அதிகமாய் நேசிக்கிறபடினால் அவர் செய்கிற காரியத்தை குமாரனுக்கு வெளிப்படுத்துகிறார். குமாரன் அதை பார்த்தது நிமித்தமாய் அந்த காரியத்தை தான் குமாரன் இந்த பூமியில செய்கிறார் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இப்படியா நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. நல்லா விளங்கி கொள்ளுங்க. பிதா குமாரனை நேசிக்கிறபடினால தான் அவர் என்னத்தை செய்கிறாரோ அந்த காரியத்தை குமாரனால பார்க்க முடியுது, குமாரனிடத்துல வெளிப்படுத்த முடியுது. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் நமக்கு என்ன வச்சுட்டு போயிருக்கிறார்னா, அவருடைய அடிசுவடுகளை வச்சுட்டு போயிருக்கிறார், அவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சுட்டு போய்கிறார். அவர் என்ன சொல்றார், என்னை பின்பற்றுங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுவாங்க, சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றுவாங்க, என்னை போல மாறுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியாய், ஒரு எக்ஸாம்பிளா அவரை போலவே நம்மை மாற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றார், நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விடாம, நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாய் பிரகாசிக்க கடவதாக. அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவர் தேவனுடைய குமாரனாய் இந்த பூமியில் ஒரு மனுஷனாய் வந்து தேவனுடைய குமாரனாய் மாறி வந்ததற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி தேவனுடைய குமாரனா இருக்கிறேனோ, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேனோ, பிதாவுடைய பிள்ளையா இருக்கிறேனோ, அதே போல நீங்களும் இந்த பிதாவுக்கு பிள்ளையாதான் இந்த உலகத்தில் வாழணுமே தவிர நீங்கள் அந்நியர்களா நீங்க வாழக்கூடாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு அந்நியரை போல வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆண்டவருக்கு பிதாவுக்கும் மனுக்குலத்துக்கும் ஒரு பிரிவினை உண்டாயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட அதாவது பேச முடியாத அளவுக்கு, ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு அக்கிரமம் எல்லா காரியங்கள் காணப்பட்டுச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் அவர் வந்து சொல்லி கொடுக்குற ஜெபத்தில் கூட, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, our Father who is in heaven அப்படின்றார். பிதாவே அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றார். அவர் ஒரு இடத்துல இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி பிதாவை இன்ட்ரடியூஸ் பண்றார். அவர் உனக்கு அப்பாப்பா, நீ அவருக்கு புள்ளப்பா, நான் எப்படி பிள்ளையா இருக்கிறேனோ அதே போல நீங்களும் அவருக்கு பிள்ளையா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இந்த காரியத்தில் என்ன பார்க்கணும்னா, பிள்ளை என்று சொல்லுகிறத காட்டிலும் பிதா நேசிக்கிற அளவுக்கு அந்த பிள்ளை நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. பிதா நேசிக்கிற அளவுக்கு அந்த பிள்ளை நடந்து கொள்ளணும். அப்படி பிதா நேசிக்கிற அளவுக்கு அந்த பிள்ளை நடந்து கொண்டா மட்டும்தான் பிதா என்னத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாரோ, பிதா என்ன பண்ணுகிறாரோ, பிதா என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த காரியத்தை தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க முடியும். அல்லேலூயா. யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்தில் இதே இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை பிதாவை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி உள்ள வந்து வாசம் பண்ணுவார்ன்றது குறித்தும் பேசுகிறார். ஜான் சாப்டர் 14 verse 23. யோவான் 14:23. இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் பாருங்க, அவன் நான் சொல்லிக் கொடுக்கிற வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள்
அவனிடத்தில் வந்து அவனோட வாசப்பணும். இதில் இயேசு கிறிஸ்து எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் நான் சொல்லி கொடுக்குற வசனத்தை அவன் கீழ்ப்படிவான். நான் சொல்லி கொடுக்குற போதனைகளை, நான் சொல்லி கொடுக்குறதான உபதேசத்தை, நான் சொல்லி கொடுக்குறதான டீச்சிங்கை அவன் ஃபாலோ பண்ணுவான். அப்படி அந்த மனுஷன் ஏன் டீச்சிங்கை ஃபாலோ பண்ணிட்டானா, அவனை நான் என்ன காட்டிலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் ஏன் டீச்சிங்கை ஃபாலோ பண்ணுவான், என் டீச்சிங்கை ஃபாலோ பண்ணுறவனை என் பிதா நேசிக்குவார். Hallelujah. If anyone loves me will obey my teaching. My father will love him. அப்போ பிதா அவனை நேசித்து, அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் அவனுக்குள்ள வாசம் பண்ணுறோம் அப்படின்றார். நாங்கள் அவங்களுக்குள்ள இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் மட்டும்தான் பிதாவோடு கூட சேர முடியும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக தான் பிதாவுக்குள் மறைந்திருக்கிற ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக தான் பிதா என்னத்தை சொல்லணும்னு நினைக்கிறாரோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படியா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவன் ஒருவர் என்னில் நேசமாக இருந்தான், அவன் என்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டா அவன் என்னுடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிறவனா இருப்பான். யோவான் 15வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை 1 சொல்றார் பாருங்க. ஜான் சாப்டர் 15 verse 1 வாசிங்களேன் பாருங்க. நான் அவரை குறித்து பேசுறார் பாருங்க. அந்த எல்லா இடத்துலையும் அவர் பிதாவை குறித்து குமாரனை குறித்து ரெண்டுத்தையும் பேசுவார். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா பாருங்க, அவர் பிதா தோட்டக்காரர், நான் திராட்சை செடியா இருக்கிறேன். என்னில் கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதன் கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார். இப்ப சொல்றார் பாருங்க, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியின் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்காது போல நீங்களும் என்னில், இயேசு கிறிஸ்து சொல்றார், குமாரன் சொல்றாரு, என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்னில் நீங்க நிலைச்சில்லாம நீங்க பிதாவுக்கு நீங்க பிரியமா இருக்க முடியாது. என்னில் நிலைத்திருக்காம, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, நான் சொன்ன உபதேசத்துல நீங்க நடக்காம, பிதாவுடைய நிலத்துல தோட்டக்காரரா இருக்கிற அவருடைய நிலத்துல நீங்க நிலைத்திருக்க முடியாது. என்னில் நிலைச்சிருக்கலன்னா பிதா அறுத்து என்ன பண்ணுவாரா, தூக்கி நெருப்புல போட்டுடுவாரா. உங்களால கனி கொடுக்க முடியாது. நீங்க என்னில நிலைத்திருந்தா மட்டும்தான் இந்த தோட்டத்தில் நான் நிலைச்சிருக்கிறேன். அவருடைய கார்டன்ல இல்ல அவருடைய அந்த ஒரு தோட்டத்தில் நான் இருக்கிறேன். அவர் தோட்டக்காரராக இருக்கிறார். இந்த தோட்டத்தில் நிலைச்சிருக்கிறதான இந்த செடியில நீங்க என்கிட்டயே இணைஞ்சிருந்தா மட்டும்தான், அபைடா இருந்தாதான், நிலைத்திருந்தா மட்டும்தான் கனிகளை கொடுக்க முடியும். அப்படி இல்லாட்டி பிதாவுக்கு உங்களை பிடிக்காது. அதாவது பிதா உங்களை பிடுங்கி தூக்கி எறிஞ்சிடுவாராம். இதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் பேசுற வார்த்தையினால சுத்தமாயிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கிளைகள் எல்லாம் சுத்தமாக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க மரித்து போகிற அளவுக்கு, ஒருவேளை பூச்சி பிடிச்சிட்டோ ஏதோ செத்து போகிற அளவுக்கு இருந்தா, நீங்க நான் சொல்ற வார்த்தையை நீங்க கேட்க என்ன நடக்கும்னா அது சுத்தமாயிட்டு. அதான் சொல்றார், நான் பேசின உபதேசத்தினால நீங்கள் சுத்தமாய் கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, கனி கொடுக்கிறதான கொடிகளை அவர் என்ன பண்றாருன்னா அவரே சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறார். சுத்தம் பண்ணி இன்னும் கொஞ்சம் கனி கொடுக்கட்டும், இன்னும் கொஞ்சம் கனி கொடுக்கட்டும். எப்படி சுத்தமாக்கணும்னா அவருடைய வசனத்தின் நிமித்தமா மட்டும்தான் நீங்களும் நானும் சுத்தமாகி கனி கொடுக்கிறவர்களாக மாறும். அல்லேலூயா. How shall we abide? எப்படி நிலைத்திருக்கும்? அதுல 7ஆம் வசனத்தை பார்த்தோன்னா அவர் சொல்றாரு பாருங்க, அழகா 7ஆம் வசனத்தை வாசிங்களே பாருங்க. நீங்கள் என்னிலும், இதுதான் முக்கியமே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து இதில் என்ன சொல்றாருன்னா, abide in me and my words will abide in you. என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது என்னுடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருக்கணும், என்னோட இணைஞ்சிருக்கணும், என் வார்த்தை உங்களுக்குள்ள இருந்திருக்கணும்.
இப்பொழுது நீங்கள் எதை கேட்டாலும் பிதா அருள பண்ணுவார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் இந்த வார்த்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா, என் நாமத்தினால கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்ற காரியம் என்னன்னு புரிந்து கொள்ளுங்கன்னா, ஆண்டவரோடு நினைத்திருக்கும் போது, அதாவது பிதாவோடு இயேசு கிறிஸ்துவோடு இணைஞ்சிருக்கும் போது, அவருடைய சத்தியத்தை கேட்டு நாம் இணைஞ்சிருக்கும் போது நடக்கிற காரியம் என்னன்னா, அவருடைய உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் காணப்படும். அவருடைய உபதேசங்கள் இருதயத்தில் காணப்படும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிதாவுடைய இருதயத்தில் ஒரு மனுஷனை குறித்து இல்லை, பிதாவுடைய இருதயத்தில் உன்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய இருதயத்தில் இருக்கும். இயேசு கிறிஸ்துவோடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தம்முடைய வார்த்தையின் நிமித்தமாய், ஆவியானவர் நிமித்தமாய் உனக்குள்ள ரிவீல் பண்ணுவார். அந்த வார்த்தையும் ஆவி உனக்குள்ள போயிட்டதுக்கு பிற்பாடு பிதா இருதயத்தில் என்ன இருந்துச்சோ, குமார் இருதயத்தில் குமாருடைய இருதயத்தில் என்ன இருந்ததோ அது உன்னுடைய இருதயத்தில் வரும். இப்போ உன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கோ நீ அதை தான் ஜெபமா ஜெபிக்கிற. அவர் என்னத்தை இருதயத்தில் வச்சிருக்கிறாரோ அதை வைத்து தான் நீ சித்தத்தின்படி நீ ஜெபிக்கிற. ஆனால் இஷ்டத்தின்படி நீ ஜெபிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. பிதாவுடைய இருதயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்றது பிதாவுடைய இருதயத்திலிருந்து குமாருடைய இருதயத்திற்கு வருது. குமாருடைய இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியான ஒரு நிமித்தமாக உன் இருதயத்தில் வருது. அப்போ பிதாவுடைய இருதயத்தில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க உனக்கு தெரியுது. பிதா இதை தான் செய்ய போகிறார். ஆனால் பிதாவுடைய சித்தம் வாழ்க்கையில் நிறைவேற முடியாதபடி உன்னுடைய மாம்சத்தின் நிமித்தமாவோ இல்லை குறைகள் நிமித்தமாவோ சத்ருவின் நிமித்தமாவோ மனுஷர்கள் நிமித்தமாவோ அந்த சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகுது. ஆனால் நீ இப்போ என்ன ஜெபிக்கிறனா, என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்வேன் என்று எனக்குள்ள நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்களே, நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, அந்த காரியத்தை நடக்கும்படி நான் அதிகாரப்பூர்ணமா உங்க நாமத்தில் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த தடைகளை நீக்குங்க ஆண்டவரே. என்னை குறித்து எழுதியிருக்கிற காரியங்கள் தடைப்படுகிறது, என்னுடைய அக்கிரமம் தடையா இருந்தா, என்னுடைய சுயம் இப்படியேப்பட்ட தடையை கொண்டு வரந்தா, பிசாசு கொண்டு வருகிறதா, அந்த தடையை நிற்க வைங்கன்னு சொல்லி நீ ஜெபிக்கிறது இது தேவ சித்தத்தின் ஜெபமாய் காணப்படும். ஸோ அவருடைய வார்த்தை உனக்குள்ள எனக்குள்ள நிலைத்து இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. குமாரன் பிதாவுக்கு பிரியமாய் இருந்திருந்தபடினால், இதே இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. 29 யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் 8:29 பாருங்க. இதுல சொல்றாரு இயேசு கிறிஸ்து, குமாரன் சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியாக இருக்க விடவே இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் எப்போவுமே என் பிதா என்ன சொல்கிறார் அதை மட்டும்தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். அவருடைய வார்த்தையின்படி நான் நடந்துட்டுருக்கிறேன். என்னுடைய பிதாவை பிரியப்படுத்துகிற அளவுக்கு நான் செய்து கொண்டே இருக்கிறபடினால் அவர் என்னை ஒரு நாளும் தனியாக விட்டது கிடையாது. அப்போ குமாரன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்னை நேசிக்கிறதுக்கான காரணம் நான் அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்கிறேன். அல்லேலூயா. அவருக்கு சித்தமானதை மட்டும்தான் நான் செய்கிறேன், அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் நான் செய்கிறேன். இதை தான் தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி. இந்த தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபிக்கிறாருன்னா, பிதா ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க. டீச் மீ டு டூ யுவர் வில் லார்ட். இன்னைக்கு அந்த சித்தத்தை செய்கிற இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஏன் அவர் ரகசியத்தை காட்டுகிறாரு, எனக்கு ஏன் அவர் செய்கிறத காட்டுகிறார். நான் செய்கிறதெல்லாம் தானா நான் செய்யலை, ஏதோ நான் இஷ்டத்தின்படி நான் போயினோன்னு செய்யலை. நான் செய்கிற கிரியைகளும் பேசுகிற வார்த்தைகளும் ஒவ்வொன்றுமே நானா செய்தது கிடையாது. ஒவ்வொரு காரியமே என் பிதா எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, என் பிதா எனக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பிதாவை நேசித்து பிதா சொல்லுகிற காரியத்தை செய்கிறவராய் குமாரன் இருந்தபடினால் பிதா குமாரனுக்கு ரிவீல் பண்ணிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் ரிவீல் பண்ணிட்டே இருக்கிறார். சொல்றாரு பாருங்க, யோவான் 12வது அதிகாரம் 49வது வசனம் பாருங்க. நான் ஒண்ணுமே சுயமா பேசல, நான் சுயமாய் பேசாமல் நான் பேச வேண்டியது இன்னதென்று, உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே என்னை கட்டளையிட்டிருக்கிறார். இந்த வசனத்தை தான் மறுபடியும் வாசிங்களா. யோவான் 12:49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, எல்லா இடத்துலையுமே நான் ஒன்றுமே சுயமாக செய்யலைன்றார்.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா, அவர் குமாரனாய் இருந்தபடினால், ரெண்டாவது பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவராய் இருந்தபடியினால், பிதாவுடைய சித்தத்தையே செய்யணும்னு குறிக்கோளாய் இருந்தபடினால், அவர் எல்லாத்தையும் குமாரனுக்கு காண்பிச்சுட்டே இருக்கிறார். அவர் எனக்கு பிரியமாக இருக்கார். நீங்கள் பாருங்கள், ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது மேலேருந்து ஒரு சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல மவுண்ட் டிரான்ஸ்ஃபிகர், அதாவது மறுரூப மலையில், மத்தியு 17வது அதிகாரத்தில் நீங்கள் 1லேருந்து வாசிட்டு வந்தீங்கன்னா, திடீர்னு ஒரு மலையில், மறுரூப மலையில் ஒரு பக்கம் எலியா, ஒரு பக்கம் மோசே இருக்கிறாங்க. நடுவில் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். திடீரென்று அவருடைய வஸ்திரங்கள் வெண்மையாக மாறுகிறது. அப்போ திடீரென்று வானத்திலேருந்து ஒரு சத்தம் வருது. 5 வசனத்தை வாசிங்கள, 17:5. பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. மேல என்ன சத்தம் வருது பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுக்கல் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. அது யாருடைய சத்தம்? யாருடைய சத்தம் இருக்க? பிதாவுடைய சத்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த காரியம் இந்த இடத்துல நடந்ததுக்கான ரகசியம் என்னன்றதை உங்களுக்கு புரிய வைக்கிற, இந்த இடத்துல திடீர்னு ஒரு யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேரை கூப்பிட்டு போறார். இவங்க 3 பேரை தான் நிறைய இடத்துல கெச்சமேனுக்கு பார்க்கணும், நிறைய இடத்துல இந்த 3 பேரை மாத்திரம் ஸ்பெஷலாக கூட்டிட்டு போவார். இந்த 3 பேர் போகிற இடத்துல நடந்த சம்பவம் என்னன்னா, திடீர்னு ஒரு மலை மேலே இயேசு கிறிஸ்து ஏறி நிற்கிறாரு. அந்த நின்ற இடத்துல ஒரு பக்கம் எலியா, ஒரு பக்கம் மோசே வந்து நிற்கிறாங்க. நின்ற உடனே திடீரென்று அவங்களுடைய வஸ்திரங்கள் அப்படியே வெண்மையாக மாற ஆரம்பிக்கிறது. அந்த வெண்மையாக மாறணுங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் ஊழியக்காரர்கள், பழைய ஏற்பாட்டில் அதிகமாக பேசப்பட்டிருக்கிற 2 முக்கியமான ஊழியக்காரர்கள் இவங்க 2 பேரும் தான். இந்த எலியாவை குறித்து, மோசே குறித்து பார்த்தீங்கன்னா, மோசே இடத்துல யாத்திராக 3வது அதிகாரத்தில் வாசிக்க வேணாம், யாத்திராக 3வது அதிகாரத்தில் மோசையோடு ஹோரேப் என்கிற பர்வதத்தில் பேசுகிறாரு. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலையும் எலியா என்கிறதான ஊழியக்கார இடத்துல இதே ஹோரேப் மலையில் பேசுகிறாரு. மல்கியா 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாலும் இந்த 2 ஊழியக்காரத்து குறித்து பேசப்படுகிறது. அதே போல் இந்த ஒரு மோசே எலியாவோட வாழ்க்கையில் 40 நாள் என்கிறதான காரியங்கள் நடக்குது. எலியா 40 நாள் பிரயாணம் பண்ணி போகிறார். மோசே 40 நாள் மேலே போய் பேசுகிறாரு. எலியா வந்துட்டு கள்ள தீர்க்கதரிசிகளை வெட்டி கொலை செய்தார். மோசே விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள் பூமி பிளந்து உள்ள போகப்பட்டது. இந்த 2 ஊழியக்காரர்களை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது இந்த பழைய ஏற்பாட்டில். எலியாவை குறித்து ரதத்தில் ஏறி போகப்பட்டவரையும், அப்புறமா மோசே என்கிறவரை பற்றியும் இந்த அளவுக்கு அவர்களை குறித்து பேசுவாங்க. நல்லா புரிந்துக்கோங்க, இயேசு கிறிஸ்துவை எதனா உபதேசத்தை பேச வந்தா கூட எங்கள் மோசே அப்படின்னுவாங்க. எங்கள் மோசே சொல்லியிருக்கிறாரு, எங்கள் மோசே இன்னும் நீ பெரியவரா, எங்கள் மோசே எழுதியிருக்கிற ஆகமத்தை தான் நாங்கள் கை கொண்டு வருகிறோம், மோசே காட்டில் நீ பெரியவரா சொல்லி மோசே குறித்து அதிகமாக பேசுகிறாங்க. எலியாவை குறித்து அதிகமாக அவர்கள் அந்த ஒரு காரியத்தை குறித்து, எலியாவை குறித்து அதிகமாக பேசுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் என்னன்னா, இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவருடைய உபதேசத்தை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை இவர்கள் கேட்பதற்கு மனதில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோவான் 1வது அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பிரமாணம் மோசேயின் கைகளில் கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமாக இயேசுவே வந்துட்டாராம். இந்த பிரமாணம் ஏன் ஆண்டவர் பிரமாணம் கொடுத்தாருன்னா, மலை மேலே இறங்கி அவங்களிடத்துல பேசுகிறார். ஆனால் அவர்களுடைய இருதயம் கடினமாக இருந்தபடினால் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்பதற்கு முடியல, அவங்களுடைய அக்கிரமத்தினால கேட்க முடியல. ஆண்டவர் மலை மேலேருந்து இறங்கி பேசுகிறார். பேசும்போது அப்போ இந்த ஜனங்கள் மோசே இடத்துல ஓடி சொல்கிறாங்க, மோசே நீர் வேணும் என்றால் பேசுங்க, ஆனால் எங்களால் கேட்க முடியுங்க, ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வேணால் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் பேசினா நாங்கள் செத்து போயிடும், அந்த சத்தம் எங்களால் கேட்க முடியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறார், சரி ஓகேப்பா, 2 கற்பலகைகளில் நான் என்ன பண்ணுறேன், உன்னிடத்தில் நான் 10 கட்டளை, அந்த ஒரு பிரமாணங்களை நான் எழுதி கொடுக்குறேன், நீ போய் அவங்க கிட்ட கொடுத்துரு. நல்லா புரிந்துக்கோங்க, ஆண்டவருக்கு பிரமாணம் கொடுக்கணும்னு ஆசை இல்லை, இவங்க கேட்கறதுக்கு அவங்களுடைய இருதயம் அந்த அளவுக்கு ஆயத்தமாக இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு துக்கத்தோடு வேதனையோடு கொடுக்கப்பட்டது தான் பிரமாணம். அதனால தான் மோசே கையில் கொடுத்துட்டு நீ போய் கொடு அப்படின்றார். ஆண்டவருக்கு என்ன பிளான்னா, என் பேர் கூட வர வேணாம், இந்த பிரமாணம் சொல்லும்போது உன் பேர் தான் வரட்டும். அதனால பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, யோவான்ல அழகாக எழுதியிருக்கு 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, பிரமாணம் மோசேயின் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிங்கள. எப்படியெனில் நியாய பிரமாணம் மோசேயின் மூலியமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும்
இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக உண்டாக்கினது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிருபை சத்தியம் இவராகவே இறங்கி வந்து இவர் பேசுகிறார், ஆனால் இவருடைய உபதேசத்தை கேட்கறதுக்கு மனசு இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த 3 சீஷர்கள் தான் அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, அடுத்து இருக்கிற டிசைபிளுக்கோ, அடுத்து இருக்கிற தலைமுறைக்கோ, அடுத்து செய்ய போகிற ஊழியக்காரர்களுக்கோ இவங்க தான் இருக்கிற காரியத்தை எடுத்து ரிவீல் பண்ண போகிறாங்க. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த 2 ஊழியக்காரர்களை குறித்து அதிகமாக மேன்மையாய் பேசப்பட்டு அவர்களே பிடிச்சிட்டு இயேசுவை கூட ரிஜெக்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் திடீரென்று ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிச்சு என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் பழைய ஏற்பாடு அதுலேருந்து அவர் என்னத்தை காட்டுறாருன்னா, மோசையை காட்டுறாரு, எலியாவை காட்டுறாரு. அந்த இடத்துல அவர்கள் நின்று ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு சம்பவிக்க வேண்டிய காரியங்களும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் பேசி சம்பாஷணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல சத்தம் வந்து என்ன பேசுதுன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன் வானத்திலிருந்து கேட்குது. மோசையை வச்சுட்டு எலியாவை வச்சுட்டு அவர் என்ன பேசுகிறாருன்னா, நடுவில் நிற்கிற இவர் என்னுடைய நேசகுமாரன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி பேசலை. நான் ஏன் எலியாவை அனுப்புனேன், நான் ஏன் மோசையை அனுப்புனேன், இவர்கள் ஏன் இந்த இடத்துல வந்தாங்க தெரியுமா, எதுக்காக தெரியுமான்னு சொல்லி பிதாவும் பேசலை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதை குறித்து மேன்மையாக பேசலை. ஆனால் மேலேருந்து ஒரே ஒரு சத்தம் வருது, இவங்க 2 பேரை குறித்து தான் நீங்கள் மேன்மையாக நினைத்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் நடுவில் நிற்கிற குமாரன் இவர் தான், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவர் எனக்கு சித்தமானதை செய்வார், இவருடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்க அப்படின்னு வானத்துலேருந்து ஒரு சத்தம் வருது. அல்லேலூயா. அதுலேருந்து என்ன பிதா சொல்ல விரும்புகிறாருன்னா, இவர் சத்தத்தை கேட்டால் மட்டும்தான் நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியும், வேறு எந்த சத்தத்தினாலும் உங்களால் பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி மேலே இருக்கிற பிதா கீழே இருக்கிற குமாரனை காண்பிச்சு பேசுகிறார். அல்லேலூயா. அதான் பைபிளில் போட்டிருக்கு, பிரமாணத்தினால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பவுல் சொல்கிறார். பிரமாணத்தினால அவருக்கு இன்னும் கடினமாயிடாங்க, பிரமாணத்தினால அவங்கள காப்பாற்ற முடியாது. ஆனால் கிருபையினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, பரிசுத்த ஆவியானவர் குறித்து புதிய ஏற்பாட்டில் அது எவ்வளோ முக்கியன்றதை குறித்து பேசுகிறார். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த குமாரனுடைய வார்த்தையை கேட்டிங்கன்னா மட்டும்தான் என்கிட்ட நீங்கள் வர முடியும். இந்த குமாரனுடைய சத்தத்தை கேட்டிங்கன்னா, இவர் என்னில் பிரியமாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமாக இருந்து பிதா என்னெல்லாம் அவர் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் எப்படி குமாரன் நோண்டி நோண்டி அவர் இருதயத்தில் எடுத்துக்கிறாரோ, அப்படியா குமாரனை யார் நேசிக்கிறார்களோ, குமாரனுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பிதா இருதயத்தில் என்ன வச்சிருக்கிறாரோ அது காண்பிக்கப்பட முடியும். அல்லேலூயா. இதான் இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு பாருங்க. யோவான் இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு, பிதா கிட்ட போய் நீங்கள் எதனா பேசணுமா, இல்லை பிதாவிடத்தில் நீங்கள் போகணுமா, நான் இல்லாமல் உங்களால் போகவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஜான் சாப்டர் 14 verse 6. யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். பாருங்க என்ன சொல்றார் பாருங்க. இவரு நீங்க பிதா கிட்ட வரணும்னா கூட என்ன தான் பிடிச்சிக்கணும். இந்த குமாரனுடைய வார்த்தையை கேட்காம, ஒன்றுமே அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காம ஒன்றுமே நடக்கும். இந்த குமாரன் என்ன சொல்றாரு, நான் பேசின இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், அதன்படி கீழ்ப்படுகிறவர்கள் மட்டும்தான் கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கிற வீடுக்கு சமமாக இருக்கிறாங்க. புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அலை வந்தாலும் அவர்களை மோதாது அப்படின்னு சொல்லி குமாரன் சொல்றாரு. இந்த பூமியில் குமாரனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறார்னா, அவர் பேசுகிற ஒவ்வொரு உபதேசத்தையும், குமாரன் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு டீச்சிங்கையும் நீங்களும் நானும் கேட்டால் மட்டும்தான் அந்த பிதாவோடு இணைய முடியும், பிதாவை தெரிந்து கொள்ள முடியும், பிதாவிடத்தில் போய் சேர முடியும். இந்த குமாரன் இல்லாமல், இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருத்தரும் போய் சேர முடியவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் பாரு, பீட்டர் அப்படின்ற ஒரு மனுஷர், பேதுரு கூட பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மத்தியு 16வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் லூக்கா 10:22-24. முதலாவது மத்தியு 16:17 வாசிங்களேன். அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை வாசிங்க, வாசிங்க. 16 வாசிங்க. மத்தியு 16:16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் சொல்றார் பாருங்க, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற
என் பிதா என் பிதா உனக்கு இதை ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. இயேசுவையே பாருங்க, அந்த ஒரு இயேசுவிடத்தில் நின்று அவர் உபதேசத்தை தெளிவாக மனசார கேட்டு அவரோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறபடினால அந்த குமாரனை புரிந்து கொள்றதுக்கும் இல்லை அந்த பிதா ரிவீல் பண்ணுற காரியத்தை கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த குமாரன் இல்லாமல், அவர் பக்கத்தில் நிற்காம, அவருடைய வசனத்தை கேட்காம, அவர் உபதேசத்தில் நடக்காமல் நீங்களும் நானும் குமாரனையும் தெரிந்து கொள்ள முடியாது. பிதாவுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை கண்டுபிடிக்க முடியவே முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களை பார்த்து, அவரோடு கூட நடக்கிற சீஷர்களை பார்த்து, அவர் நேசிக்கிற சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. லூக்கா 10வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். லூக்கா 10வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து பாருங்க. சகலமும் என் பிதாவினால், பாருங்க, சகலமும் அந்த குமாரன் சொல்றாரு, என் பிதாவினால் எனக்கிட்ட என்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எனக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தம்முடைய சீஷர்களிடத்தில் திரும்பி, நல்லா கவனமாக கேளுங்க, சீஷர்களிடத்தில் திரும்பி அவர்களை நோக்கி, நீங்க பார்க்குறீங்க தெரியுமா, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அதாவது நீங்க பார்க்குற விஷயத்த எதிர்காலத்திலோ இனி ஏதாகிலும் ஒரு கண்ணு பார்த்துச்சுன்னா அவங்க ரொம்ப பாக்கியவான். அடுத்து வாசிங்களேன். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போகிறார்கள் அல்ல என்று உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நல்லா நீங்கள் வெயிட்டில் கூட வாசித்து நீங்கள் நிதானித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்ல வராருன்னா, உங்களுக்கு மட்டும் தெரியுது, ஆனால் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் கூட இந்த காரியம் தெரியல. பெரிய பெரிய ராஜாக்கள் விரும்புகிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் விரும்புகிறாங்க. ஆனால் ஒருவரால் இந்த ரகசியங்களை, இந்த காரியத்தை, பிதாவையும் குமாரனை குறித்தும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நீங்கள் மாத்திரம் பார்க்குறீங்க, நீங்கள் பாக்கியவான். ஏன் தெரியுங்களா? குமாரன் நிமித்தமாய் அவர்கள் பிதாவை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். குமாரன் நிமித்தமாய் பிதாவுடைய வெளிப்பாடுகளை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குமாரன் இல்லாமல் பிதாவிடத்தில் பேச முடியாது, பிதாவினுடைய வெளிப்பாடை தெரிந்து கொள்ள முடியாது, பிதாவிடத்தில் சேர முடியாது. இந்த குமாரனுடைய வார்த்தையை கேட்டு நடந்தா மட்டும்தான் அந்த பிதாவுடைய இருதயத்தில் இருக்கிறதான ரெவலேஷனை நீ நோண்டி எடுக்க முடியும். அவர் இருதயத்தில் இருக்கிறதான ரகசியங்களை எடுத்துக்கொள்ள முடியும். ஏன் கூட நிற்கிற சீஷர்கள், அவரை நேசித்து பின்பற்றுகிற சீஷர்களை தான் பார்த்து இன்னொரு இடத்துல சொல்றார் பாருங்க. இதே யோவான் 16வது அதிகாரத்தில் சொல்றார் பாருங்க, எனக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. யோவான் 16வது அதிகாரத்தில் 13 வசனத்திலிருந்து வாசிங்களா. 13, 14 and 15, 15 வரைக்கும் வாசிங்க. 13. சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேச, சத்திய ஆவியானவர் அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். யாரை தெரியுங்களா? சீஷருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அங்கே இருக்கிற டிசைபிள், அதாவது இயேசுவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சீஷர்களுக்கு சொல்றாரு. அவர் ஒண்ணுமே சுயமா பேச மாட்டார், இஷ்டத்துக்கு பேச மாட்டாரு. தாம் கேள்விப்பட்டவைகளை சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற சீஷர்களே உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில், எனக்குள்ள என்ன இருக்கிறதோ அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார், என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றார். பார்த்தீங்களா? பிதாவிடத்தில் இருக்கிறதெல்லாம் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா. இதில் நான் என்ன சொல்றேன்னா, குமாரன்
பிதாவுக்கு பிரியமாய் இருந்தபடினால் அவர் செய்கிற எல்லா காரியத்தையும் பார்த்து 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 செய்கிறார். அல்லேலூயா. பைபிளில் இயேசுக்கு ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தார் தெரியலைங்களா? மத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அவ்வளோதான். இப்போ நல்லா கவனமாக கேளுங்க. இந்த வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரலோகத்தில் பிதா இருக்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நல்லா புரிந்து கொள்ளுங்க, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்கள் ராஜ்யம் வரட்டும். அந்த பரலோகத்தில் உம்மாலே உம்முடைய சித்தம் அந்த பரலோகத்தில் எப்படி செய்து கொண்டே இருக்கிறதோ அப்படியே இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பிதா செய்கிறவைகளை அவர் எனக்கு காண்பித்து கொண்டிருக்கிறபடினால் நான் பார்த்த காரியங்களை தான் நான் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என் பிதா என்ன செய்கிறாரோ அதை எனக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார். அவர் குமாரனா இருக்கிற என்னை நேசிக்கிறபடினால் எனக்கு அவர் செய்யறதை காமிச்சிட்டே இருக்கிறார். அவர் செய்யறதை நான் பார்த்துட்டே இருக்கிறதுனால அதை அப்படியே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்றேன். அவர் சொல்றதை நான் இங்க செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சித்தத்தை எப்படி செய்யறாருன்ற ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கிறார். இதை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. இன்றைக்கு உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன்னுடைய நடக்கையில், உன்னுடைய டிசிஷன்ல, உன் எல்லா காரியத்திலையும் பிதா உனக்கு காண்பிக்கப்பட்டு, பிதா உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு, பிதா உங்களுக்கு சொல்லப்பட்டு நீங்க அந்த பார்த்த காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்களா, இல்ல நீங்களே உங்களுக்கு என்ன தோணுதோ செய்து கொண்டிருக்கிறீங்களான்றது நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. until you become son, until you become a child of God, நீங்கள் புத்திரர்களாய் மாறுகிற வரைக்கும், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிற வரைக்கும், இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு பிள்ளையாக இருந்தாரோ அதே போல் நீ பிள்ளையாக மாறுகிற வரைக்கும் பிதாவுடைய இருதயத்தில் மறைச்சி வச்சிருக்கிறத உனக்கு ஒன்றுமே காண்பிக்கப்பட முடியாது. எரேமியா 29:11 சொல்லுது, வாசிங்களே. ஜெரமையா 29:11 நான் உன் பேரில் ஒரு நினைவை வைத்திருக்கிறேன் பிதா சொல்றார். உன் மேல ஒரு நினைவை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். வாசிங்களே 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில், பிதா சொல்றார் பாருங்க, ஆண்டவர், நான் உங்கள் பேரில் நான் ஒரு யோசனையை யோசித்து வச்சிருக்கிறேன், நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளோதாங்க. இப்போ இந்த கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பேரில் ஒரு நான் நினைவு வச்சிருக்கிறேன், நான் ஒரு யோசனை யோசித்து வச்சிருக்கிறேன், ஒரு திட்டத்தை யோசித்து வச்சிருக்கிறேன், அது தீமைக்கில்லை. அப்போ எனக்குள்ள ஒரு பிளான் இருக்குது, என் இருதயத்தில் உன்னை குறித்து ஒரு பிளான் இருக்குது. ஆனால் இந்த பிளானை நாம் தெரிந்து கொள்ளணும்னா நமக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய உபதேசம் தேவையாக இருக்குது. இயேசு இல்லாமல், அவருடைய வசனத்தில் அவர் இப்போ நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறதான புதிய பிரமாணங்களை கை கொள்ளாமல் நம்மளால் பிதா இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நோண்டி எடுக்க முடியாது, ஒன்றுமே தெரிந்து கொள்ள முடியாது. ஆவியானவர் உனக்கு உதவி செய்யணும்னா உனக்கு குமாரன் வேணும், இயேசுவின் ரத்தம் வேணும், இயேசு உனக்கு வேணும். அவர் சொல்கிறார், என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான். இதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, 14 வாசிச்சிருக்கிறோம் ஏற்கனவே, 15வது அதிகாரம் யோவான் 3 சொல்கிறாரு, விதவுட் மீ யூ கேன் டூ நத்திங். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. வேதத்தில் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் நினைக்கிற அதில் போட்டிருக்கு, கர்த்தர் நேசிக்கிறவர்களுக்குன்னு அவர் செய்திருக்கிற காரியங்களை ஒரு கண்ணை பார்க்கல. 9வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:9 வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மை அன்பு கூறுகிறவர்களுக்கு, பாருங்க, அவர் ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில், பாருங்க இப்போ என்ன சொல்றாருன்னா, கண்ணு பார்க்கல, எங்க பிதா இருதயத்தில் இருக்கிறது. நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ என்ன பாருங்க, பிதாவுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள், அதாவது பிதா நேசிக்கிறவர்களையும் பிதாவை நேசிக்கிறவர்களையும் தம்மை அன்பு கூறுகிறவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை கண் பார்க்கவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் போய் யாரும் பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பவுல் என்ன சொல்ற, ஆனால் அவைகளை, வாசிங்களே 10வது வசனம், நமக்கோ காட்டில் அது தெரியலன்னு சொல்லிட்டு, ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே
பார்த்தீங்களா, தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அவ்வளோதான். அதுக்கு அப்படியே நீங்கள் வாசிட்டு வந்தீங்கன்னா பிதாவின் ஆழத்திலிருந்து ஆவியானவர் வரான்னு சொல்கிறார். இப்போ நல்லா கவனமாக கேளுங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா பவுல், ஆனால் நமக்கோ அவர் இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவருடைய இருதயத்தில், பிதாவுடைய இருதயத்தில் இருக்கிற ரகசியத்தை ஒரே ஒருத்தரால் கண்டுபிடிக்க முடியாது. நல்லா கவனமாக கேளுங்க. ஆனால் அவைகளை ஆவியானவர் மூலியமாக அவர் எங்களுக்கு காண்பிச்சிருக்கிறாரு. இந்த ஆவியானவர் எப்படிப்பா உங்களுக்கு காட்டுகிறார் அப்படின்னா, குமாரனுடைய வார்த்தையில் நடந்ததுனால மட்டும்தான். இந்த பவுல் தான் சொல்றார். அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறது யாரு? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் குப்பன்னு நான் சொல்லுகிறேன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கி இருக்கிறார் சொல்லி இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறதுல இந்த பவுல் அதிகமாய் முந்தி கொண்டு போய் இயேசுவை நேசித்து இயேசுவுக்காக வாழ்றதில்ல, இயேசுக்காக உயிரே கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லி உண்மையா இயேசுவை நேசித்தார், உண்மையா இயேசுவின் உபதேசத்தில் நடந்தார், உண்மையா இயேசுவை பற்றி கொண்டு இருந்தபடினால் அந்த நேசத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஒரு பவுலுக்குள்ள நுழைஞ்சு பிதா இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் இயேசுவின் நிமித்தமாய், பரிசுத்த ஆவியார் நிமித்தமாய் இப்போ பவுலோட இருதயத்துக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. இப்போ உன் இருதயத்துக்குள்ள பிதா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற காரியங்கள் தெரியுதா? உனக்கு தெரியுதா? நாளைக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, பிதா எனக்கு காண்பிச்சார். அவர் சொல்றார், பிதா எனக்கு என்ன காட்டுறாதாம்மா நான் செய்கிறேன். நான் இன்றைக்கி தனியாகவே இல்லை, எனக்கு கஷ்டமே இல்லை, எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. ஏன் இப்படி தெரியுமா? அவருக்கு நான் பிரியமாக செய்கிறதுனால என் பக்கத்திலே இருக்கிறான்றார் ஏசப்பா. அவருக்கு பிரியமாய் நான் நடந்து கொண்டு இருக்கிறபடினால் அவன் என்னை ஒரு காலம் தனியாக விட்டது கிடையாது. நான் பேசுகிற காரியங்கள் நான் சுயமாய் பேசவில்லை, என்னை அனுப்பினவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை தான் நான் பேசியிருக்கிறேன். நான் செய்கிற கிரியைகள் நான் சுயமாக செய்யவில்லை, அவர் எனக்கு என்னத்தை காண்பித்தாரோ அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய உபதேசங்கள் என்னுடையவைகள் அல்ல, என் பிதா எனக்கு கற்றுக் கொடுத்ததை தான் நான் உங்களிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். அவர் எனக்கு காண்பிச்சதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 17வது அதிகாரம் யோவானில் லாஸ்ட்டாக வாசிருங்க. 17வது அதிகாரில் அவர் சொல்றார் பாருங்க, பிதாவை பார்த்து இப்போ பேசுறார். பிதாவை பார்த்து இப்போ பேச ஆரம்பிக்கிறார் இயேசு கிறிஸ்து. 17வது அதிகாரத்தில், நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். 6ஆம் வசனத்துலேருந்து வாசிங்களேன். 17வது அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து பாருங்க, எனக்கு கொடுத்த மனுஷர்கள் உங்களுடைய நாமத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தின அவர்கள் உமக்குரியவர்களா சொல்றார் பாருங்க. உண்மையா பிதாவே அவங்க உண்மையாவே உங்களை நேசிச்சு நடந்தாங்கன்னு ஏசப்பா சாட்சி கொடுக்கிறார். உமக்குரியவர்களாய் நடந்தார்கள், அவர்களை தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்படியே நீங்கள் வீட்டில் வாசிச்சிங்கனாக்கா அவங்களுக்கு என்னெல்லாம் சொன்னேன், அவர்களை ஒருத்தரையும் நான் இழந்து போல அப்படின்ற காரியத்தை குறித்து பேசுகிறேன். நீங்கள் இவ்வளோ காரியத்தை நீங்கள் பாருங்கள், குமாரன் இல்லாமல் ஒரு காரியத்தையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. பீட்டர்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, அப்பா நீயா இல்லை, அவர் உனக்கு வெளிப்படுத்தினார். எப்படி? ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். பிலிப்பு கிட்ட வந்து பிலிப்பு கேட்குறேன், எனக்கு வந்துட்டு பிதாவை காட்டுங்க, நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்றார். எப்படி நாங்கள் பரலோகம் வர்றது அப்படின்னு சொல்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்தில் வர முடியாது. இன்றைக்கு உன்னை குறித்தும் என்னை குறித்தும் நீ என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், இந்த கடைசி காலத்தில் உன்னை குறித்தும் உன் குடும்பத்தை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு பிளானை எழுதி வச்சிருக்கிறார். உன் பேரில் ஒரு நினைவை நான் வச்சிருக்கிறேன், உன் நினைவை காட்டிலும் பெருசாக நான் எழுதி வச்சிருக்கிறேன். கண்ணு பார்க்கவில்லை, காது கேட்கவில்லை, ஆனால் அதை நான் உனக்கு ரிவீல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எப்படி ஆண்டவர் எனக்கு காண்பிக்கணும்னா, என் குமாரனுடைய வார்த்தையை கேள். மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு மனுஷனுடைய பிரமாணங்களை கேட்டு நடந்து கொண்டிருந்ததான சீஷர்களுக்கு திடீரென அந்த மனுஷர் அந்த 2 பேரை நிற்க வச்சு சொல்கிறார், இவங்க பேர் தானப்பா கேட்டுட்டு இருந்தீங்க, மோசேன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க, எலியா தானே சொல்லிட்டு இருந்தீங்க, பழைய ஏற்பாட்டிலுக்குரிய பிரமாணத்தை குறித்து தானே பேசிட்டு இருந்தீங்க. இல்லை, நடுவில் நிற்கிற என் குமாரனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க, என் குமாரனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க. அங்கே யோவான் ஸ்தானகன் அவர் சத்தத்தை கேட்குறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோவான் கேட்குறார்.
இந்த இடத்துல அந்த 3 சீஷர்கள் பார்க்குறாங்க, இவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. இதில் இருக்கிற ஒரே ஒரு பெரிய ரகசியம், இயேசுவின் சத்தத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படினோம். 14வது அதிகாரம் யோவான் 14:23 வாசிக்க வேணாம். அதில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி இயேசுவே சொல்றார், என்னை நேசிக்கிறேன் வாயில சொல்லிட்டா போதாது. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் நான் சொல்ற ஒவ்வொரு உபதேசத்திலும் அவன் கேட்டு அவன் நடக்கிறவனா இருப்பான். அவன் உபதேசத்தை கேட்டு அவன் நடப்பான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய உபதேசத்தை நீ கேட்கும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்கும் பொழுது முதலாவது உன் இருதயம் சுத்திகரிக்கப்படும், சாங்டிஃபைட் ஆகப்படும். அவரே தான் சொல்றார். யோவான் 15வது அதிகாரம் 2-3 வசனத்தில் என்ன சொல்றாரு? நான் பேசின வார்த்தையினாலே, 2:3 சொல்றாரு, நான் பேசின வார்த்தையினாலே நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த வார்த்தை உங்களை சுத்திகரிக்க முடியும். 2வது இயேசுப்பா சொல்றாரு, பிதாவுடைய வார்த்தையினால நீங்கள் பிழைக்க முடியும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். 17வது அதிகாரத்தில் இயேசுப்பா சொல்றாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை சுத்திகரிங்க. அடுத்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய வார்த்தையினாலே உங்களை சுத்தமாக்கி கொண்டு அதிக கனி கொடுக்கும்படி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். என் வார்த்தை உங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கனிகளை கொடுக்க முடியும். என் வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும் போது நீங்கள் கனி கொடுத்து ஒரு எக்ஸாம்பிளா நீங்க வாழ முடியும்ன்ற ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையில நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நடக்காம பிதாவுடைய ரெவலேஷன், பிதாவிடத்திலிருந்து வருகிறதான ஒவ்வொரு வெளிப்பாடை கண்டுபிடிக்க முடியவே முடியாது. இந்த கடைசி நாள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, பிதாவிடத்திலிருந்து வருகிற வெளிப்பாடை நீங்க புரிஞ்சு கொள்ளாம இந்த கடைசி காலத்துல நம்மளால வாழ முடியாது. பிதாவுடைய வார்த்தை, குமாரனுடைய டீச்சிங், அதாவது உபதேசம், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல், இந்த காரியம் இல்லாமல் நம்மளால் கிறிஸ்டியன் லைஃபாக இருக்கட்டும், இல்லை ஊழியமாக இருக்கட்டும், இல்லை தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் சீஷரை பார்த்து சீஷர் பக்கமாய் திரும்பி சொல்கிறாராம், நீங்கள் பார்க்குறத ப்ராஃபெட்ஸுங்க கூட பார்க்க முடியல, நீங்கள் கேட்குறத பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் கேட்டு அவங்களால பார்க்க முடியல, கேட்க முடியல. ஏன்னா அவர்களுக்கு குமாரனுடைய உபதேசம் இல்லை, ஆனால் உங்களுக்கு குமாரனுடைய உபதேசம் இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நம்ம இடத்துல இந்த உபதேசம் இருக்குது. இந்த இயேசு சொல்கிற வார்த்தை கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். அவர் எனக்கு காட்டுறாரு, அதை நான் பார்க்குறேன், அதை தான் நான் இங்கே செய்கிறேன். அதனால தான் அந்த காரியத்தில் நான் சக்ஸஸை பார்க்குறேன். என் பிதா எனக்கு என்ன காட்டுறாரோ நான் பார்க்குறேன். இன்றைக்கி நீ பார்க்க முடியுதா? பிதா செய்து கொண்டிருக்கிறது நீ பார்க்குற முடியுதா? ஸ்டீஃபனை குறித்து அவர் என்ன செய்துட்டு இருக்கிறார்? இப்போ நான் இப்போ நேரம் ஒரு 9:30 மணின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து 9:30 மணிக்கோ இல்லை 10 மணிக்கோ ஸ்டீஃபனை குறித்து அவர் என்ன எழுதி வச்சிருக்கிறார், என்ன செய்யணுன்றதை நான் பார்த்தாதான் அந்த 10 மணிக்கு நான் என்ன செய்யணுன்றதை நான் அதன்படி செய்து அதில் ஒரு வெற்றியை பார்க்க முடியும். ஆனால் இந்த ஸ்டீஃபன் என்ன பண்ணுறேன்னா, அதை நான் பார்க்குறதில்ல, நான் சூழ்நிலைகளை பார்த்து மனுஷர்களை பார்த்து அது பிரகாரம் தான் ஓடிட்டு இருக்கிறேன். அவங்க என்ன தப்பாக நினச்சிப்பாங்க, அவங்க இப்படியா புரிஞ்சுப்பாங்க, அவங்கள பிரியப்படுத்தி அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்களையே ப்ளீஸ் பண்ணிகிட்டே தான் நான் ஓடிட்டு இருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லை, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம். அவர் எனக்கு சொல்லியிருக்கிற டாஸ்கை செய்து முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்கிறது. அவர் என்ன காட்டுறார்? நைட் ஆனால் ஓடுகிறார், மலை மேலே போயிடுறார் இயேசு கிறிஸ்து. அதிகாலையிலேருந்து மலை மேலே ஓடி போயிடுறார் ஒரு இயேசு கிறிஸ்து. அவர் தனித்து போகிறார், ஐசோலேட் ஆகி போகிறார். அவர் தனிமைப்படுத்தி கொண்டு நேராக போய் பிதாவிடத்தில் பேசுகிறார். அவர் என்னத்தை காட்டுறார்? லாசரை எழுப்பும் போது வந்து ஜெபிக்கிறார், பிதாவே என் ஜெபத்தை கேட்டீங்களே உங்களுக்கு நன்றின்றார். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அற்புத அடையாளங்களை செய்யும்போது நீங்கள் பாருங்கள், ஒரு குருடரை போயிட்டு சுகமாக்க போகிறார். இது பிதாவின் மகிமைக்குன்றது கிளியராக தெரியுது. ஏன்னா அவர் பார்த்துட்டே இருக்கிறார். இங்கே திடீர்னு ஒரு குருடரை பார்க்கும்போது பிதா எப்படியா பார்க்குறாருன்னு பார்க்குறாரு. திடீர்னு விபச்சாரியை பார்க்கும் பொழுது, விபச்சார ஸ்திரியை பார்க்கும்போது பிதா எப்படி பார்க்குறாரு, அதை பார்த்துட்டு அப்படி பார்க்குறார். இந்த நவரிடத்தில் எப்படி பேசணும், பிதா எப்படி காத்து எப்படி பேச சொல்கிறார், அதை அப்படியே பேசுகிறார். அவர் சாகிற வரைக்கும் பைபிளில் போட்டிருக்கு, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5லேருந்து வாசிங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களில் இருப்பதாக, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடுகிற பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் எடுத்து பிதாவுக்கு சிலுவை பரியந்தம் சிலுவை மரண பரியந்தமும் பிதாவுக்கே கீழ்ப்படிந்தவராக இருந்தாராம். சாகிற வரைக்கும் பிதாவுக்கே கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ஏன்? அவர் பாருங்க, பைபிள் அவர் போட்டிருக்கிறாரு, நீர் எனக்கு கொடுத்த 17வது அதிகாரம் யோவான்ல சொல்றார், நீர் எனக்கு கொடுத்திருக்கிறவைகளை செய்து முடித்து உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன்னு சொல்றார்.
நீங்கள் எனக்கு சொன்னதை முடிச்சிட்டேன் பிதாவே. அடுத்து சிலுவையில் என்ன பண்ணுறாரு? பிதாவை அப்படியே நேராக மேலே நோக்கி பார்த்து, லார்ட் இட் இஸ் ஃபினிஷ்டுன்றார். எல்லாமே முடிஞ்சிருச்சு, என்றாங்க என்னுடைய ஆவியை நான் அவங்க கையில் கொடுக்குறேன்னு சொல்லி அவ எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிதா கிட்ட ஆவியை கொடுக்குறார். இன்றைக்கி நம்மளுடைய பிறப்பு ஓகே, பிறந்து இன்றைக்கி வரைக்கும் ஏதோ எப்படியோ நடந்துட்டோம். இன்னைக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு காரியத்தை முடிவு எடுக்கணும். என் சாகிற வரைக்கும் நான் என்ன செய்யணுன்றதை காட்டுங்க ஆண்டவரே. 33:3 வாசிக்கணும். அவர் சொல்கிறாரு, பிதா சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அழைத்து உனக்கு தெரியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். Call unto me and I will answer you and I will show you the greater things which you do not know. உனக்கு தெரியாத பெரிய காரியங்களும் அறிவிப்பேன். அந்த காரியங்களை தெரிந்து கொள்ளணும்னா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம்? எல்லாத்தையும் ஜெபிச்சு லாஸ்ட்டாக என்ன சொல்கிறோம்? இயேசுவின் நாமத்தினால கேட்குறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அவர் இல்லாமல் என் ஜெபங்களும் கேட்கப்பட முடியாது. பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லாமல் என்னுடைய பிரசங்கம் விருதா, என்னுடைய ஊழியம் விருதா, என்னுடைய எல்லாமே வேஸ்ட்டு. கிறிஸ்து, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இது எல்லாமே ஒன்றுமே நடக்கவே நடக்காது. ஸோ அவர் வந்ததுக்கான நோக்கம், அவர் உனக்கு பிதாப்பா, அவர் அந்நியரா நீ போயிட்டு மறுபடியும் அவனை கனெக்ட் பண்ணுற அவர் பிதா. நான் எப்படி பிள்ளையாக இருந்து அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறேனோ, கேட்டு கேட்டு செய்கிறேனோ, நீயும் என்ன மாதிரி பிள்ளையாக மாறுறதுக்காக தான் நான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்கிற வார்த்தையை நீ கேட்டு நடப்பனா என்ன மாதிரி நீயும் பிள்ளையாக மாறிடுவே. உடனே அவர் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவார். அவர் உன்னில் வாசம் பண்ண ஆரம்பிக்குவார். அடுத்து அவர் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குவார். நான் எப்படி சாகிற வரைக்கும் அவர் சித்தத்தை செஞ்சு முடிச்சேனோ, நீ அவரை நேசிக்கிறதுனால நீ அப்படியா ஒவ்வொரு நாளும் நீ நேசித்து நடப்பனா கடைசி வரைக்கும் நீயும் அவர் சித்தத்தை தெரிஞ்சு செஞ்சு முடிச்சிருவே. அப்படின்ற ரகசியத்தை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு அப்படியா தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் தயவு செய்து கேளுங்க, என் சுயம் சாம்பல் ஆகட்டும், இயேசுவை போல என்னை மாற்றுங்க. குமார் சொல்லி கொடுக்குறத கேளுங்க. பைபிளை எடுத்து புரட்டி பாருங்கள். இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், எப்படி ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார், எப்படி சித்தத்தை செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார், எப்படி சத்துருவை நேசிக்க சொல்லி கொடுத்துருக்கிறார், எப்படி நம்மளை யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்காக ஜெபமான சொல்லி கொடுத்துருக்கிறார், எப்படி எதிரியை நேசிக்க சொல்லி கொடுத்துருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு உபதேசத்தையும், உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி, எப்படி ஆண்டவரை நேசிக்க சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒவ்வொன்றையும் மத்திய, மார்க், லூக்கா, யோவானில் பாருங்கள். அவர் எப்படி நேசிக்கணும், எப்படி நடந்துக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கிறார். நான் சாத்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லாமே நமக்கு இதில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். அவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ், அவருடைய அடிசுவடுகள் எல்லாம் இந்த பைபிளில் அவர் எழுதி வச்சுட்டு போய், அதாவது அவருடைய ஒவ்வொரு நடக்கைகள் இந்த பைபிளில் எழுதி பரிசுத்தவான்கள் எழுதி வச்சு போயிருக்கிறாங்க. அதை ஒவ்வொரு நாளும் தியானிச்சு பாருங்க, அதில் நடக்க ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாட ஆரம்பிச்சிருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாட ஆரம்பிச்சிட்டாருன்னா பிதா இருதயத்தில் இருக்கிற எல்லாமே உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீ செயல்படுகிற ஒவ்வொரு காரியமும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. எல்லாத்த காட்டிலும் நீ ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு பெரிய கருவியாக மாறிடுவேன். குமாரனாக மாறினதுக்கான அல்டிமேட் கோல் எல்லா ஆத்துமாக்களையும் பிதாவிடத்தில் திருப்புறதுக்காக தான். நீ அப்படி கேட்டு நடப்பேனா உன்னையும் குமாரனாக மாற்றி, அதாவது நீ குமாரனாக மாறி யூ வில் பிகம் அ சைல்ட் ஆஃப் காட். உன்னையும் கர்த்தர் உபயோகித்து குமாரனை போலவே அநேகரை தன் ராஜ்யத்துக்குள்ளே இழுத்துக்கொள்ளுவார். ஸோ இன்றைக்கி கேளுங்க, இந்த குமாருடைய சத்தத்துக்கு நான் இன்றைக்கி வரைக்கும் செவி கொடுத்துருக்கிறேன்னா இல்லையா? கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நேரத்தை கொடுக்குறேன். இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் ஆராயுங்க.